வார விடுமுறை நாட்களையொட்டி 750 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முகூர்த்த நாள் விடுமுறை தினத்தையொட்டி வார விடுமுறையில் 750 சிறப்பு பேருந்துகள் வரும் 16ஆம் தேதி முதல் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து துறை இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு 750 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அறிவித்திருக்கிறது. முகூர்த்த நாள் விடுமுறை தினத்தையொட்டி 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து 16ஆம் தேதி கூடுதலாக 550 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை, கும்பகோணம், ஈரோடு, திருப்பூருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றது. பெங்களூருவிலிருந்தும் பிற இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகள் என்று மொத்தம் 750 சிறப்பு பேருந்துகள் வரும் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை கூடுதலாக இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை தற்போது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. முகூர்த்த நாள் விடுமுறை தினத்தையொட்டி 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை 750 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். பாலாஜி, கூடுதல் விவரங்கள். 17 சனிக்கிழமை மற்றும் 18 ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை முகூர்த்த நாள் ஆகிய தொடர் விடுமுறை நாட்களை முன்னிட்டும், அதே போல 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றும் சென்னையிலிருந்து மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலாக பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் தினசரி இயங்கக்கூடிய பேருந்துகள் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர் போன்ற ஊர்களுக்கு 16ஆம் தேதி அன்று தினசரி இயங்கக்கூடிய பேருந்துகளும் கூடுதலாக 550 சிறப்பு பேருந்துகளும், அதே போல பெங்களூரிலிருந்து பிற இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகளும், ஒட்டுமொத்தமாக 750 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் போன்ற ஊர்களுக்கு பயணிகள் திரும்புவதற்கு வசதியாக போதுமான பேருந்துகள் இயக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமை பயணம் மேற்கொள்வதற்கு இதுவரை 9579 பயணிகள் முன்பதிவு செய்துள்ளார்கள். அதே போல சனிக்கிழமை பயணம் செய்வதற்கு 5468 மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அன்று 8489 பயணிகள் முன்பதிவு செய்துள்ளதாகவும் போக்குவரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்றும், எனவே இந்த முன்பதிவு செய்து பயணிகள் பயணத்தை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் தற்போது போக்குவரத்துறை தரப்பிலிருந்து வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.